பேர் வந்து ஜெயவீரன். ஓகேங்க சார். சென்னை குன்றத்தூர்ல இருந்து வரேன். சரிங்க சார். நான் வச்சுக்கிறது கைத்தறி தான். ஓகேங்க சார். இந்த நிமிஷம் கைத்தறி தான். நான் ஃபர்ஸ்ட் என்னை திரும்ப வேலைக்கு சேர்க்கும் போது அந்த கைத்தறியில வேலை செய்யும்போது எனக்கு சம்பளமா கொடுத்தது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 250 ரூபா சம்பளம் ஒரு மாசத்துக்கு. எந்த வருஷங்க சார்? 1987. 1987ல. 1987ல. ஓகே, நான் பிறக்கவே இல்லை. 87ல வாங்கினேன். அது 250 ரூபான்றது வந்து பெரிய விஷயம் தான் அன்னைக்கு. 1987 அப்போது ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் இருந்தாவே ஒரு குடும்பம் தரலான்ற மாதிரி இருந்தது. அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது 250 ரூபா சம்பளம் போது அது எப்படி வாங்கிட்டு போயிட்டு எங்க அம்மாவோட கொடுத்துட்டு நான் ஆசீர்வாதம் வாங்குறது வந்து அது மறக்க முடியாது. முதல் சம்பளம் வாங்கி அதை அம்மாவிட்ட கொடுத்துட்டு வாங்கும்போது எங்க அம்மாவுக்கு வந்து என்னடனா அதுக்கு முன்னே எங்க அம்மாலாம் 2 ரூபாய் வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த சம்பளம் 250 ரூபான்றது வந்து என் பையன் எடுத்துன்னு வந்தது அப்படி சொல்லிட்டு போய் சாமியாண்ட வச்சு அது சாமியாண்ட கொடுத்து அது வேண்டி அது ஒரு மறக்க முடியாது. அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே நீங்களே ஸ்பெண்ட் பண்ணீங்களா? அமௌண்ட் அப்படியே அமௌண்ட் தான் கொடுத்தேன். ஃபுல்லா அப்படியே கொடுத்தேன்னா அப்ப எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்க சம்பளம். அது செலவுக்கு அந்த மாசம் செலவுக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. அந்த 10 ரூபாய் அந்த மாசம் ஃபுல்லா செலவு பண்ணாமே வச்சிருந்தேன் நான். ஓகே 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 ஓகே. அதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது ஸ்வீட் மெமரிஸ். பெரிய ஸ்வீட் சார். அது அப்ப வந்து 2 ரூபாய் இது இருக்கு நம்ம நோட்டா இருக்கு. அந்த 2 ரூபா நோட்டு வந்து சம்பளமா நான் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 87 போது 89ல வாங்கும்போது ஒருத்தர் எனக்கு அந்த டைம்ல இதே மாதிரி சம்பளம் வேற கம்பெனிக்கு மாறும்போது புது கட்டா கொடுத்தாங்க. ஓகே. அந்த 2 ரூபா புது கட்டு நான் வாங்குறதுக்காக இன்னமும் வச்சிருக்கேன். அப்படி நிமிஷம் வச்சிருக்கீங்களா? 2 நிமிஷம் வச்சிருக்கேன். ஓகே. கட்டோட அது இன்னும் மாறுதா இல்லையான்னு கூட சொல்றேன். ஏதோ தப்பா சொல்றாங்க. இதை கொடுத்துட்டா இந்த மாதிரி காயின் எல்லாம் கொடுத்தா 5 ரூபா காயின் தான், 5 ரூபா பிள்ளை எல்லாம் கொடுத்தா 1000 2000ன்றாங்க. அது உண்மையா பொய்யான்றது. அதுல காயின் கலெக்ஷன் பண்றாங்கல்ல, இந்த பழம் பொருட்களை கலெக்ட் பண்றாங்களா, அவங்க கொஞ்சம் ரேட் அதிகமா கொடுத்து வாங்கிக்குவாங்க. வச்சிருக்கேன் இன்னமும் அந்த இது வச்சிருக்கேன். அது செயற்கைக்கோள் ஒண்ணு அந்த 2 ரூபா அந்த கட்டுல 2 ரூபா கட்டு இன்னமும் நான் வச்சிருக்கேன். ஓகே, 10 ரூபா வச்சிருக்கேன். செலவு பண்ணலாம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அது 2 ரூபா செல்லாதுங்க. இப்ப 2 ரூபா நோட்டு செல்லாதுன்னு 2வது பட்சம். ஆனா அந்த அந்த நினைவுகள் அது கூட சந்தோஷம். இது கூட பார்த்தோட இன்னைக்கு அந்த 200 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்கும் இன்னைக்கு வேல்யூ. ஆனா அது ஒரு மாசத்துக்குலாம் வாங்கினது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் புது நோட்டு. அது நான் வாங்கின காலத்துல புது கட்டு அப்படியே பின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பின் இருக்கு இப்போ துருப்பிடிச்சு போயிருக்கு. அது அப்படியே வச்சிருக்கேன். அது பெரிய சந்தோஷம். மறக்க முடியாத ஒரு நிச்சயமா மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. இன்னும் என் பையனோடலாம் எனக்கு பையன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து என் பேரனே துபாய் தாத்தா முதல் சம்பளம் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். ஓகேங்க சார். தேங்க்யூ.